தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்கள் யூடியூப்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபீல்டில் வந்துச்சு, நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிகாஸ் யூ ஆர் ஸோ லக்கி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தா, இதுவரையும் யாருமே சொல்லாத 5 சீக்ரெட் ஹவு டு கெட் சக்சீட் இன் யுவர் லைஃப், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் விவரமாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மிஸ்டர் பீஸ்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்துல மிகப்பெரிய யூடியூபர். ஒரு 350 மில்லியன் சப்ஸ்கிரைபர், எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து தலைவர் இருக்காங்க. ரேண்டமாக நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட சம்பளம்னு போட்டு பெர் மந்த் 50 பில்லியன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. $50 பில்லியன். அது அப்படியே இந்தியா ருப்பீஸ்ல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 40 கோடி வந்து மனுஷன் வந்து சம்பாதிக்கிறான். அப்போ நான் வந்து நினைச்சு பார்த்தேன், ஓகே அவர் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறார், நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வந்து நான் நினச்சி பார்த்தேன். அப்படி நினச்சி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ₹1 கூட இல்லை. ₹1 கூட இல்லை. மனுஷன் 40 கோடி சம்பாதிக்கிறான். இதோட இப்போ என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 21. என்னோட சின்ன பையன் ஐஷோ ஸ்பீடு எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்சம் கிறுக்கு பையமா இருந்தாலும் பையன் வந்து அவனுக்கு வந்து வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 20 தான் நடக்குது. 20 வயசுல இவ்வளோ பெரிய ஆளாக ஆயிருக்கானுங்க. ஆனால் நம்ம சும்மா இருக்கோம், நான் சும்மா இருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வந்து இப்போ வந்து ரியலைஸ் ஆச்சு, நம்ம ஒருவேளை சும்மா தான் இருக்கோமோ, எதுக்கு வந்து பிரயோஜனமும் இல்லாமல் தான் இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அது தோணுனதுனால நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியா வந்து எல்லாம் தெரியும், அந்த வெப்சைட்டில் வந்து போய் இது மாதிரி ஹவு டு கெட் சக்சீட் இன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்த்தேன். அது வந்து ஒரு குறிப்பிட்ட சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்துச்சு. என்னென்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி, டூ ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் வந்து ரொனால்டோ சொல்லிருக்காரு. அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் வந்து நான் படித்து பார்த்தேன். அதேமாதிரி யூடியூப்ல போட்டு பார்த்தா, யூடியூப்ல ஹவு டு கெட் சக்சீட் லைஃப் நீ அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், வரிசை 1000 வீடியோ வந்துடுது. அந்த அளவுக்கு வீடியோ வந்து போட்டு வச்சிருக்கானுங்க. நான் வந்து குறை சொல்லி, ஏன்னா இப்போ நானும் வந்து சொல்ல போகிறது அந்த விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல விஷயத்த வந்து நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அதில் வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை இல்லையா. ஸோ இது மாதிரி மற்ற வீடியோவில் நான் பார்த்தேன், ஒரு அந்த சமூக வலைதளத்தில் நான் படித்தேன், நான் கொஞ்சம் உணர்ந்த ஒரு குறிப்பிட்ட 5 விஷயம் வந்து எனக்கு வந்து ஓகே இதெல்லாம் கரெக்ட், இதை பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளும் வாழ்க்கையிலேருந்து இது கொஞ்சம் பெரிய ஆளாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஐடியா வந்து எனக்கு தோணுச்சு. அந்த ஐடியா தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் யுவர் ஃபேவரட் சேனல் பிபிபி. ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ நீட் டு ஃபாலோ த சிஸ்டம் ஆல்வேஸ், எனி டைம், எவ்ரி டைம். ஓகேண்ணா, அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுனா, சிஸ்டம் ஒன்று இருக்குது, அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னா, அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து இந்தியாவில் இருக்கவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காமனான விஷயம் என்னன்னா, எல்லாமே 1ஆப்ல இருந்து 12ஆப் வரையும் ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எந்த கோர்ஸ் நீங்கள் வந்து எந்த விதமான ஜாபுக்கு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காலேஜில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிகிரியை வந்து எடுத்து அதை வந்து நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வந்து படிக்க வேண்டியிருக்கும். இது வந்து விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், இது காமன் இல்லையா. இப்போ மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறான், எம்பிபிஎஸ் படிக்கிறான், 5 வருஷம் வந்து படிக்கிறான். ஒரு கோர்ஸ் வந்து 5 வருஷம் படிக்கிறான். படித்ததுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறான், ஒரு கேஸ் வருது. மோஸ்ட்லி வரது என்ன, காய்ச்சல் தலைவலி வரும். அந்த காய்ச்சல் தலைவலிக்கு என்ன மருந்து அது வந்து அவன் வந்து படிக்கிறான், கரெக்டு தான், அது வந்து நான் எந்த ஒரு குத்தமும் சொல்லலை. ஆனால் அந்த இப்போ இந்த சிகிச்சை முறை அவன் பண்ணுறான் இல்லையா, அந்த பண்ணுற முறையை வந்து அவன் கற்றுக்கிறதுக்கு 5 வருஷங்கிறது 5 வருஷங்கிறது தேவையா? அவ்வளோ வருஷம் வந்து அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஜென்ரலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெட்டினரி கோர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வெட்டினரி கோர்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊசி போடுறது இருக்கும் இல்லையா, ஊசி போடுறது. இப்போ காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு நாய்க்கோ ஒரு பூனைக்கோ வந்து நம்ம ஊசி போடணும். அதே மாதிரி இப்போ ஏதோ சின்ன ஒரு காயம் வந்துருச்சுன்னா, ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போடணும், தையல் போடணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தையல் போடுறதும் ஊசி போடுறது இந்த வெட்டினரி காலேஜில் எப்போ சொல்லித்தரானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயரில் 4வது வருஷத்து தான் சொல்லித்தரான். அப்போ அதுக்கு முன்னாடி வரையும் நாங்கள் ஃபுல்லாக வந்து என்ன பண்ண வேண்டியது, இந்த தியரி தான் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதனால வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு யூஸும் இருக்காதோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு.
ஆனா நம்ம வந்து அது முடிவு பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து முடிச்சிருக்கேன். அப்போ வந்து என்னால முடிவு பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் இது வந்து என்னோட சீனியர் ஒருத்தன்ட்ட கேட்டேன். சீனியர்கிட்ட கேட்டபோது இது மாதிரி 5 வருஷம் வந்து படிக்கிற அளவுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து இவ்வளவு விஷயம் இருக்கான்னா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து சொன்னாரு, அப்பெல்லாம் ஒண்ணுடா, படிக்கணும்னு நீ வந்து மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு இடத்த ஜாப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து யாரும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறது இல்ல. நீங்க இந்த இடத்துல வந்து இந்த பிசியாலஜி அனாட்டமின்னு உங்கள்கிட்ட வந்து யாரும் கொஸ்டின் கேட்க போறது இல்லை. அந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன, எப்படி வந்து நீங்க வந்து அதை மருத்துவம் வந்து எப்படி வந்து சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சப்போ, ஸோ அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வருஷம் வந்து போதுண்டா இந்த நீ வந்து வெட்டினரி வந்து ஃபுல்லா கத்துக்கணும்னா அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து எனக்கு ஏதோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதை மாற்ற முடியாது. இப்போ 5 வருஷம் 5.5 வருஷம் சொன்னா அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ், அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் அவனுக்கு படிக்கணும். நான் இப்போ வந்து போயிட்டு காலேஜில் வந்து படிக்க முடியாது, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தருங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சிஸ்டம் தான். இப்போ ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்தை நம்ம வந்து மாற்ற முடியாது. இப்போ 1ஆவதுலேருந்து 12 வந்து ஒருத்தர் படிச்சு தான் காலேஜுக்கு போக முடியும்னா நம்ம 12 வரையும் ஸ்கூலில் படிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால காலேஜுக்கு போக முடியும். அதே மாதிரி இப்போ எந்த ஒரு கோர்ஸுக்கு வந்து எந்த ஒரு டிகிரியும் நம்ம படிச்சு முடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து வேலைக்கு வந்து போக முடியும். அந்த டிகிரி சம்பந்தப்பட்ட வேலைக்கு போக முடியும். இது வந்து சிஸ்டம். இது வந்து நான் தப்பா சொல்றேன். இப்போ வந்து நான் வந்து யோசிக்கிறது என்னன்னா, நம்ம வந்து எல்லா நேரத்திலயும் வந்து நீங்க சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் நான் சொல்றது. இப்போ வந்து ஒரு எம்பிபிஎஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க படிச்சு முடிச்சதும் இந்தியாவில் வந்து முக்கால்வாசி பேர் இல்லை 90% பேர் பேரண்ட்ஸ் வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப். நம்ம பையன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டானா நம்ம ஃபேமிலி வந்து செட்டில் ஆயிடும், நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும், நம்ம குடும்ப கஷ்டத்தை எல்லாம் பையன் தீர்த்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா அதுவே சிஸ்டத்துக்குள்ள தான் இருக்கு. இப்போ வந்து ஒரு பிஎடோ எம்எடோ படிச்சுட்டு ஒரு கிராஜுவேட்டோ ஒருத்தன் வந்து டெட் டிஆர்பி எழுதி இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து போறான்னு வச்சுக்கலாம். வேலைக்கு போனோம்னா 40,000 50,000 சம்பளம் கவர்மெண்ட் தராங்க. ஓகே, அது ஒரு நல்ல தொகை தான். ஆனால் அப்படி போறாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து அதோடய நின்றுது. அந்த 50,000 மாசம் 50,000 அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க மனநிலை மாறிடுது. ஓகே, செட்டில் ஆயிட்டோம், மாசம் 50,000 60,000 வந்து செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனநிலை மாறுது. 90% பேரோட மனநிலை வந்து இப்படியே தான் இருக்கு. லைஃப்னா அப்படி இருக்க கூடாது இல்லையா. ஏதோ ஷெட்யூல் போட்ட மாதிரி காலைல ஆனா எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு தூங்கிட்டு அது அப்படி இருந்துருக்க கூடாது இல்லையா. லைஃப்னா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்கணும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா வெல்த்தி, உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடம்பு ஆரோக்கியத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியம். இது இருந்தால் தான் இது இருக்குங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் மைண்டு நல்லா இருந்தாலே ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து நம்ம வித்தியாசமாக திங்க் பண்ணணும். கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணால் நம்ம மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் வந்து ஒரு ஹை பொசிஷனுக்கு உங்களால் போக முடியும். நீங்கள் வந்து கொஞ்சம் வெல்த்தாக மாற முடியும். இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஷேர் யுவர் தாட்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாத்திட்டும் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு சில பேர் இருப்பான். அந்த நீங்கள் வந்து இப்போ இந்த ஒரு விஷயம் இப்போ நானே யூடியூப் சேனலில் வந்து பேசிட்டு இருக்கேன்ல, இந்த விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மோஸ்ட்லி எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எல்லாமே கலாய்க்க செய்வாங்க. அப்போ அதுமா இருக்க மட்டும் அது நீங்கள் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வருது. சில பேர் வந்து பாசிட்டிவா இருப்பாங்க, அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க கூட நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, எந்த ஒரு தப்பு இல்லை. அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட பரவாயில்ல, மோஸ்ட்லி ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் சொல்லவே தேவை. ரிலேட்டிவ்ஸ் நம்ம இவங்க வாழ்க்கையில முன்னேற கூட கடைசி வரைக்கும் அடியிலேயே கடந்து அப்படியே செத்து போகணும்னு நினைக்கிறவங்க தான் ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க நாட்டில். ஸோ அந்த ரிலேட்டிவ்ஸ் நீங்க எதுவுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்க சக்சஸா இருக்கணும். இந்த 3 விஷயம் சொல்றேன். இந்த 3 விஷயம் எதுவுமே இந்த கலாய்க்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஓகேங்களா, இது மாதிரி பொறாமப்படுற உங்க ரிலேட்டிவா இருக்கட்டும், இந்த 3 விஷயத்தை பத்தி அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அவசியமே இல்லை. இப்போ வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ். நான் வந்து ஃபியூச்சர்ல இதுதான் ஆக போறேன், அது ஃபியூச்சர்ல இதுதான் ஆக போறேன்னா இந்த ப்ராசஸ்லாம் அதுக்கு பண்ணிட்டு இருக்கேன், ஃபியூச்சர்ல இதுதான் ஆக போறேன், கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். இதெல்லாம் வந்து இது மாதிரி அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்க ஜெயிக்க போறீங்கன்னா உங்க வில்லிங் வந்து உங்க மனசுல இருக்கு, அதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து ஓடிட்டு இருக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். குடும்பத்துல வந்து ஏதாவது ப்ராப்ளம், குடும்பத்துல இருக்க கஷ்டம், இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க இப்படி சொல்றதுனால இப்போ ரிலேட்டிவ்ஸ் இருக்கா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்களை பத்தி தெரியும். நம்ம அவங்ககிட்ட சொல்றதுனால அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் எதுவும் பண்ண போறதுன்னு தெரிஞ்சும் கூட சொல்றாங்க இருப்பாங்க. அது மாதிரி நீங்க வந்து சொல்றது வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வீக்னஸ் வந்து எதுவும் சொல்லாதீங்க. இப்போ வந்து உங்க வீக்னஸ் வந்து நீங்க ஒருத்தர் நல்லவங்கிட்ட சொல்றேன்னா அதனால வந்து அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லை. சப்போஸ் வந்து ஒரு மாதிரி அவங்ககிட்ட ஒரு கெட்டவங்க இருக்காங்கன்னா அந்த
கரெக்டாக, அதாவது எப்படின்னா டிமோட்டிவேட் பண்ணுறவங்க, அவங்ககிட்ட அவங்க வீக்னஸை சொன்னீங்கன்னா உங்கள் வீக்னஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களால் வீக்னஸையும் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது. மூணாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் மெயின்டைன் த அன்னெசரி ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, அது வந்து இந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் சொல்ல பார்த்தா இன்ஸ்டாகிராம் மூலியமா இன்னைக்கு எல்லாத்தோட லைஃபையும் மாறிடுச்சு, எல்லாத்தோட லைஃப் ஷெடியூலுமே மாறிடுச்சு. காலைல பல்லு வறக்கும் போது ரீல்ஸ் பார்க்குறோம், சாப்பிடும் போது ரீல்ஸ் பார்க்குறோம், மதியம் சாப்பிடும்போது ரீல்ஸ் பார்க்குறோம், குளிக்கும் போது ரீல்ஸ் பார்க்குறோம் கூட மாறிட்டேன். குளிக்கிற போது கூட ரீல்ஸ் பார்க்குற அளவுக்கு எல்லாம் வந்து ரீல்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டோம். இப்போ நான் ரீல்ஸ் வந்து அடுத்த மேட்ரு, அது அடுத்த பாயிண்ட்ல அது வருது. ரீல்ஸ் பற்றி நான் பேசல. இன்ஸ்டாகிராம் மூலியமா நிறைய பேர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வளர்றோம், ஃபாலோ ரெக்வஸ்ட் எடுத்து ஃபாலோ வரோம், தேவையில்லாமல் அவங்ககிட்ட சேட் பண்ணுறனால அதனால டைம் வேஸ்ட் ஆகுது. அது மாதிரி இருக்கு. இப்போ அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்டு வந்து, என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்கு வந்து தெலுங்கும் தெரியும். தெலுங்கும் தெரியும். அவன் வந்து இன்ஸ்டாகிராம் அவனுக்கு வந்து ஒரு தெலுங்கு பொண்ணு வந்து இவன் வந்து ஃபாலோ கொடுத்தானா, அந்த பொண்ணுலேருந்து ஃபாலோ சஜஷன் வந்துச்சு, அது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். இது மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். ரெண்டும் வந்து நல்லா டீப்பாக வந்து 2 பேர் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது நான் வந்து அவன் ஃப்ரெண்ட்டே கேட்டேன், எதுக்கிட்ட இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், இப்படி பேசினால என்ன அவனுக்கு வருது, இப்போ நான் அந்த பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான், அது எப்படா கல்யாணம் ஆகும், நான் வந்து தமிழ்நாடு, அந்த பொண்ணு வந்து ஆந்திரா, கல்யாணம் ஆகுறதுலாம் எப்படி, அதெல்லாம் கஷ்டம், எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னான். அவனுக்கு தெரியுது எதுவும் இதனால ஆக போதில்ல, சும்மா வந்து சொன்னேன். ஜாலிக்கு கேட்டதே ஜாலிக்குங்கிறான். யாரா நீங்களாம் ஜாலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசி வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து தெரியுது இந்த ஃபியூச்சர்ல வந்து அந்த பொண்ணுக்கும் நம்மளுக்கு வந்து எது இல்லைன்னு சொல்லிட்டு, ஓகே எதுவும் வேலை இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவோன்றதுக்காக வந்து அது பண்ணிட்டு இருக்கான். அதை நான் சொல்றேன், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் உங்களுக்காக உண்மையா இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் டைம் பாஸ் பண்றது. சொல்லப்போனா நீங்க வந்து ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோ, அவங்க கூட நீங்க பேசுறதோ, உங்களோட தாட்ஸ் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்றதோ, அது கண்டிப்பா அது டைம் வேஸ்ட் ஆகாது. அது கூட வந்து உங்க சக்சஸோட கண்டிப்பா ஒரு பார்ட்டா தான் இருக்கும். மூணாவது என்னன்னா இம்பார்ட்டன்ட், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கோல் செட் பண்றது. இம்பார்ட்டன் அதே தானே. இப்போ வந்து சக்ஸஸ்னா என்னது, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஏதோ கோல் செட் பண்ணணும், அந்த கோல் நோக்கி தான் ஓடணும். கோல் இல்லாமல் வாழ்றதுன்னா லைஃபை போர் அடிச்சுட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல் வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து கேம் ஆடுறோம்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஃபர்ஸ்ட் ஆடுறோம், லெவல் வந்து ஒரு 10 லெவல் இருக்குன்னா அந்த லெவல் 10 நம்ம வந்து முடிக்கணும், அதான் நம்ம வந்து கோலாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு செட் பண்ணுங்க ஒரு கோல். இப்போ வந்து நீங்கள் சினிமாவில் வந்து நடிக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியே செட் பண்ணுங்க, கோல் வந்து செட் பண்ணுங்க. ஓகே நான் ஹீரோ தான் ஆக போகிறேன், டான்ஸர் தான் ஆக போகிறேன், சிங்கர் தான் ஆக போகிறேன், டாக்டர் தான் ஆக போகிறேன், ஃப்ரீயாக இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் இப்போயே வந்து டிசைட் பண்ணுங்க. ஸோ கோல் செட் பண்ணுறது தான் மெயின் மேட்ரு. அப்துல் கலாம் வந்து என்ன சொல்லிருக்காரு, ஒரு மேடையில் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் பார்த்தேன், ஒரு பொண்ணு வந்து எப்படி சார் வந்து வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெரிய கிரேட் எய்ம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க, அதை நோக்கி வந்து உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுங்க, உறுதியாக இருக்கணும், பர்சிவியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து உறுதியாக இருக்கணும். இப்படி உறுதியாக இருந்து டிசிப்ளின் வந்து நீங்கள் டிசிப்ளினோட நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் பார்த்தது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா, டூ ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கு மட்டும் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்ம ஊர்லேயே நம்ம பார்த்துருப்போம், நம்ம வீட்லேயே நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஃபார்மர்ஸ் இருக்காங்க, விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க, வருஷம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் விவசாயம் தான் பண்ணுவாங்க. எதுவும் மாறி இருக்காது, வருஷம் வர அமௌண்ட் அதே தான் வரும், வருஷம் அதே வரதுக்கு அதை தான் செலவு பண்ணுவாங்க, வர அமௌண்ட் தான் திரும்ப வந்துட்டு இருக்கும். வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு மாற்றமே இருக்காது, ஏதோ ஷெடியூல் போட்ட மாதிரி அதுதான் நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ஆட்டோக்காரன் ஒருத்தங்கிறாங்கன்னா, அந்த ஏரியாவில் ஒரு ஆட்டோனா இருக்காங்கன்னா, ஆட்டோ ஓட்டுவார், காலைல போவார், நைட்டு வருவார், காலைல போவார், நைட்டு வருவார். கடைசி பார்த்தீங்கன்னா இருந்த வீடு அப்படியே தான் இருக்கும், இருக்கிற ஆட்டோ அப்படியே தான் இருக்கும், ஆளுக்கு மட்டும் வயசாகிட்டே இருக்கும். அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ என்ன மேட்டர் பார்த்தீங்கன்னா, வெறும் ஹார்ட் ஒர்க் பண்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்டிப்பா யாரா இருந்தாலும் கொஞ்சமாவது நீங்க ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த ஹார்ட் ஒர்க் வந்து பண்றாங்கன்னா, அந்த ஆட்டோ அண்ணா வந்து பண்றாங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா 2000 வந்து சம்பாதிக்கிறாங்க. அந்த 2000த்துல ஒரு 1000 ரூபாய் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயோ ஏதோ ஒரு திட்டத்திலேயோ போட்டாங்கன்னா அது மூலியமா வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு என்ன பண்ணணும், இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப்ல இருந்து உழைக்க பார்க்கணும். நான் மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உழைக்கலாம், 40 வயசு வரைக்கும் உழைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது
மனுஷன் தான், எல்லாமே வந்து மனுஷன் தான், எல்லாத்துக்கும் வந்து கஷ்டம் இருக்கும். ஒரு 40 வயசு வரைக்கும் முடிஞ்ச உழைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து உங்ககிட்ட இருக்க பணத்தை வந்து வேலை செய்யணும். நீங்க வந்து அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடாது. அது மாதிரி நீங்க எல்லாமே வந்து ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும். அது ஏற்ற மாதிரி எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்றது, ஆன்லைன் இன்வெஸ்ட் பண்றது, சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து யூடியூப்ல இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஆன்லைன்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒருத்தன் வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு, மில்லியன் ஆகிறதுக்கு இந்த யூடியூப், இந்த ஒரு ஃபோன் போதும். அந்த ஃபோன் போதும். நம்ம ஃபோனை வந்து எப்படி யூஸ் பண்றோம், நல்லா யூஸ் பண்றோம், நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றோமா, அது மட்டும் தான் மேட்ரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டோன்ட் பி அடிக்டட் டு த பேட் ஹேபிட்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஜென்சி ஜென்ரேஷன். ஸோ அது ஒரு காலம் இருந்துச்சு, சாமி படம் பார்த்து காலம் போது அது ஒரு மாச்சுன்னா, இப்போ வந்து ரீல்ஸ் போயிடுச்சு. இப்போ வந்து சொல்ல போனால் படமே பரவாயில்ல, அந்த அளவுக்கு வந்து எல்லாம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பார்த்தா ரீல்ஸ். அதாவது இப்போ காலேஜ் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிஞ்சு அங்கேருந்து பஸ் ஸ்டாப் வர வரையும் ரீல்ஸ் பார்த்துட்டு வரானுங்க. பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறாங்க, பஸ்ஸில் ஏறுற வரையும் ரீல்ஸ் பார்க்குறாங்க, பஸ்ஸில் ஏறினதுக்கு அப்புறம் ரீல்ஸ் பார்க்குறாங்க. இந்த ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து பொண்ணுங்களா பசங்க சொல்ல போனால் சைட் அடிக்கிறத கூட விட்டானுங்க, அந்த அளவுக்கு ரீல்ஸ் பார்க்குறாங்க. ஆக்சுவலி நான் வந்து நானும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் தான். எப்படி இருந்து ரீல்ஸ் பார்த்துருந்தேன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4G ஃபோனில் வந்து 1.5 GB ஜியோவில் இருக்கும். அந்த 1.5 GB ஒரு நாளைக்கு 800 MB 900 MB யூஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி MB இருக்கும். அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பாரு, ஈஸியாக வந்து நெட்டை வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டை வந்து தீர்த்ததுக்காக ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து என்கிட்ட ஒரு 5G ஃபோன் இருக்கு. 5G ஃபோனில் அன்லிமிட்டட் இருக்கு. இப்போ அப்படி ஆரம்பிச்சது இப்போ எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாலு ஃபுல்லாக ரீல்ஸ், சாப்பிடும்போது ரீல்ஸ், தூங்கும்போது ரீல்ஸ், தூங்கி எழுந்திரிச்சுக்கு அப்புறம் ரீல்ஸ், ரீல்ஸ் 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 ரீல்ஸாக பார்த்து அப்படி ரீல்ஸ் பார்க்கறனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் வந்து உணர்ந்தேன். ரீல்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு பதில் ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவியோ, ஏதோ ஒரு சயின்டிஃபிக்கல் மூவியோ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரீல்ஸோட கம்பேர் பண்ணுறதுக்கு மூவி வந்து பெட்டர் பார்க்கறதில்ல. ஒரு மூவி நம்ம வந்து நீங்கள் முழுசாக வந்து முழு மனசோட பார்த்தீங்கன்னா, ஒரு மூவியில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 வந்து விஷயம் வந்து ஒரு மூவியில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு பாயிண்ட் வந்து குறிப்பிட்ட ஸ்பார்க் வந்து கிடைக்கும். டோன்ட் பி அடிக்டட். எதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதீங்க பேட் விஷயத்துக்கு. அடிக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து அடிக்ட் ஆன விஷயத்த திரும்ப திரும்பி செய்வீங்க. திரும்ப அந்த விஷயத்தை செய்யறதுனால உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களோட கோலை வந்து உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுதான் வந்து 4th இம்பார்ட்டண்டாக என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன். ஓகேங்களா? நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு பார்க்கறது. கிளாஸில் வந்து இருப்போம், கிளாஸில் வந்து எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, காலாண்டு எக்ஸாம், அரையாண்டு எக்ஸாம் வைப்பாங்க. அரையாண்டு எக்ஸாம் வச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அந்த பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிறதுக்கு எவனோ ஒருத்தனுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வந்துடும். அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வந்தால் போதும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்ல மார்க் தான் வாங்கியிருப்போம். இப்போ தான் வந்து 98 வாங்கியிருப்பானுங்க. மோஸ்ட்லி வந்து போட்டு தள்ளிடுவானுங்க. எல்லாமே போட்டு மார்க் நல்லாவே போடுவாங்க. காலாண்டு 98. நம்மளுக்கு வந்து 90 வந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு 90 வந்தாலுமே அந்த 98 இருக்கணும் பார்த்ததுக்கும் நம்ம வந்து கடுப்பு வந்திருக்கும். இப்படிமா மட்டும் 98 எடுத்தாங்க, எனக்கு 90 தானே வந்திருக்குன்னு. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்கூலில் வந்து உங்களுக்கு காலாண்டு அரையாண்டில் கொடுக்குற பேப்பர் கொஸ்டின் பேப்பர் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து காடு இதையும் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் பேப்பர் கொஸ்டின்லயும் டிஃப்ரெண்ட் ஆன்சர் நீங்க தான் எழுதணும். ஸோ அவன்கிட்ட இருக்க ஆன்சர் பார்த்து நீங்க வந்து அவன் கொஸ்டின் பேப்பர் பார்த்து நீங்க ஆன்சர் எழுதுன்னு நினைச்சீங்கன்னா ஃபுல்லா வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ உங்க கொஸ்டின் பேப்பர்ல என்ன ஆன்சர் இருக்கு, எங்க என்ன ஆன்சர் தேவை, அந்த ஆன்சர் நீங்க வந்து ஃபில்அப் பண்ணுங்க. ஸோ அடுத்தவனோட கம்பேர் பண்றதுனால எதுவுமே நடக்க போகுது. அடுத்தவனோட கம்பேர் பண்ணனால நம்மளுக்கு தான் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆக போகுது. அதனால வந்து அதை நினைச்சு டைம் வேஸ்ட் ஆக போகுது. அதனால உங்க கோல்ல இருந்து நீங்க வந்து தள்ளி போவீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்ன, டோன்ட் கம்பேர் வித் எனிஒன், கம்பேர் வித் யுவர் செல்ஃப் ஒன்லி. இன்னைக்கு வந்து இந்த விஷயம் பண்றேன்னா இதோட நாளைக்கு வந்து 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்வேன். அதனால வந்து என்னோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் மேம்படும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உணரணும். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அதன்படி கொஞ்சம் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன வந்து உங்கள் மனசில் நினச்சிருக்கீங்களோ, நீங்கள் வந்து என்னத்தை வந்து அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களை அடைய முடியும். ஸோ ப்ரே காட், ஒர்க் ஃபார் இட், டெஃபினெட்லி யூ வில் கெட் தட். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோல இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்க பிபிபி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.